ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே ஒரே சோம்பேறியாக இருக்கும். காலையில் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, என்னடா லஞ்ச் பண்ணுறதுன்னு அப்படியே ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ தான் இந்த ரவை என் கண்ணில் பட்டுச்சு. இந்த ரவைக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு நல்லா கோதுமை ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கும் போதே ஸ்மெல்லு நல்லா வரும். உப்புமா பிடிக்காதவங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதே பேனில் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுறணும். கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி விட்டுறணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதில் நிறையா வெஜிடபிள்ஸ் இருந்தால் வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வெறுமனே தான் வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.